சிவகங்கை மாவட்டம்னா என்ன ஸ்பெஷல்? காரசாரமான சாப்பாடு, பாரம்பரிய மாளிகை வீடுகள் கொண்ட செட்டிநாடு, திருப்பாச்சேத்தி அருவா, காளையார் கோவில் சிற்பம், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில், பிரான்மலை ஷேக் ஒளியுள்ள தர்கா, இடைக்காட்டு தேவாலயம் என திருமண பக்கமெல்லாம் சிறப்புக்குரிய மாவட்டம் இந்த சிவகங்கை. சிறப்புக்குரிய இந்த சிவகங்கை திராவிட மாடல் 2.0க்கு ரெடியா? இன்னும் சத்தமா? இன்னும் மகிழ்ச்சி. இந்த சிவகங்கை மண்ணுக்கு வரும்போதே என்னுடைய உடலெல்லாம் சிலிர்த்தது. காரணம் என்ன தெரியுமா? முத்துவடுகநாத பெரிய உடையாத்தேவர், வீரமங்கை வேலுநாச்சியார், வெள்ளச்சி நாச்சியார் என வாழையடி வாழையா, குடும்பம் குடும்பமா தாய் நாட்டுக்காக போராடின மண், மானம் காத்த மருதிருவர் என போற்றப்பட்ட மருது சகோதரர்களின் மண், உயிருக்கு அஞ்சாம உடலில் நெருப்பை கட்டி கொண்டு ஆயுத கிடங்கிலே குதிச்ச வீரத்தாய் குயிலை வாழ்ந்த மண். எல்லாத்துக்கும் மேல நான் சட்டமன்றத்தில் தலை நிமிர்ந்து அறிவிச்சேனே, இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் எழுதப்படணும் என பெருமிதத்தோடு சொல்ல வச்சிருக்கக்கூடிய நம் தாய்மடி கீழடி இருக்கும் மண். இத்தனை சிறப்புகள் இருக்கிற காரணத்தால 5 வருஷத்துல எத்தனை முறை அதிகமாக வந்து கொண்டேதான் இருந்தேன். இங்கே வந்தவுடன் என்னுடைய நினைவுக்கு வந்தது, காரைக்குடியில மரியாதைக்குரிய அண்ணன் ப. சிதம்பரம் அவர்கள் தன் தாயார் பேர்ல அழகப்பா பல்கலைக்கழகத்தில் அமைச்சிருக்கக்கூடிய நூலகத்தை திறக்க வந்தேன். அன்றே ஆதி திராவிட நலமான விடுதிக்கு திடீர் ஆய்வுக்கு சென்றேன். ஒக்கூர்ல இலங்கை தமிழ் முகாமில் ஆய்வு, மாவட்ட அதிகாரிகளோட ஆய்வு கூட்டம். அது மட்டுமல்ல, 6 மாசம் முன்ன இடைக்காற்றில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த திரு இருதய ஆண்டவர் தேவாலயத்திற்கு வந்து மராமத்து பணிகளை தொடங்கி வச்சது. அரசு நல திட்ட நிகழ்ச்சிகள், காரைக்குடியில மினி டைடல் பார்க், அரசு சட்டக்கல்லூரி கட்டடத்தினுடைய திறப்பு விழா, செட்டிநாட்டில் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம் திறப்பு விழா, 2119 கோடி ரூபாய் மதிப்பிலான மிகப்பெரிய கூட்டு குடிநீர் திட்டம், அண்ணல் காந்தியும் தோழர் ஜீவாவும் சந்தித்த சாவையில் சிலையுடன் கூடிய அரங்க திறப்பு விழா, கவிஞர் முடியரசனார் சிலை திறப்பு, தந்தை பெரியாரும் தலைவர் கலைஞரும் போற்றின தவத்திரு குன்றக்குழு அடிகளாருடைய 100ஆண்டு நினைவு நிகழ்ச்சி. இன்னும் நிறைய இருக்கு. அமைச்சர் பெரிய கிருப்பனும் அண்ணன் சிதம்பரம் அவர்களும் என்னுடைய சகோதரர் கார்த்திக் சிதம்பரமும் உங்க மாவட்டத்துக்கு அவ்வளவு திட்டங்களை என்னிடத்தில் எடுத்து சொல்லி அதற்காக விழாவும் நடத்தியிருக்காங்க. இப்போ அண்மையில திரும்பவும் அடுத்த கட்ட சிவகங்கை மாவட்ட வளர்ச்சிக்காக நமது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்காக ஆதரவு கேட்டு திருப்பத்தூருக்கு வந்திருக்கிறேன். முதல்ல உங்க அனுமதியோட நம்முடைய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த போகிறேன். அறிமுகப்படுத்தலாமா? உங்க அனுமதியோட முதல்ல திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கொஞ்சம் முன்னாடி அமைச்சர் KR பெரிய கருப்பன் அவர்கள். சிவகங்கை மாவட்ட கழகத்துடைய சிங்கம், தொடர்ந்து 4 முறை திருப்பத்தூர் தொகுதியில வெற்றியை பெற்று அவருக்கு 5வது முறையும் நீங்க வெற்றியை வழங்கணும். தன்னுடைய துறை சார்பாக தமிழ்நாட்டோட மக்களுடைய வளத்துக்கும் நலத்துக்கும் அயராம தொண்டாற்றியவர் பெரிய மீசைக்காரர் பெரிய கிருப்பனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து மானாமதுரை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் தமிழரசி ரவிக்குமார், அமைச்சராக இருந்தவர், கடந்த முறை இதே மானாமதுரையில தொகுதியில வெற்றி பெற்றவர், எப்போதும் மக்களோட மக்களாக இருந்து செயல்படக்கூடியவர், மானாமதுரைக்கு பல்வேறு திட்டங்களையும் பணிகளையும் செய்து கொடுத்த தமிழரசி ரவிக்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை அளிக்கணும். அடுத்து காரைக்குடி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த மாங்குடி அவர்கள், என்னுடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி மற்றும் மரியாதைக்குரிய ப. சிதம்பரம் ஆகியோருடைய அன்பை பெற்ற வேட்பாளர் மாங்குடி அவர்கள், சங்கராபுரம் ஊராட்சி மன்ற தலைவராக மக்கள் பணியாற்றியவர், காங்கிரஸ் கட்சியோட மாவட்ட துணைத் தலைவராக செயல்பட்டு வரக்கூடியவர், காரைக்குடிக்கு கடந்த 5 ஆண்டு காலத்துல ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலை போலவே மீண்டும் அவர் வெற்றி பெற கை சின்னத்துல நீங்கள் எல்லாம் வாக்குகளை அளிக்கணும். அடுத்து சிவகங்கை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் முக்குளத்தூர் பூலிப்படை கட்சியினுடைய நிறுவன தலைவர் என்னுடைய இனிய சகோதரர் கருணாஸ் அவர்கள். கருணாசுக்கு அறிமுகம் தேவையில்லை. தன்னுடைய நகைச்சுவை நடிப்பால உங்களுக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமானவர். தன்னுடைய அமைப்பின் மூலமாக, தன்னுடைய யதார்த்த பேச்சின் மூலமாக
நமது கூட்டணிக்கு வலு சேர்த்து கொண்டிருக்கக்கூடியவர். தோழமை இயக்கத்தை சார்ந்தவர். நம்முடைய வெற்றி சின்னமாம் உதயசூரியன் சின்னத்தில் இருக்கிறார். சிவகங்கை தொகுதியுடைய சிறப்பு பெற்றிட சகோதர கருணாஸ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை அளிக்க வேண்டும். இங்க நிற்கிற 4 பேருடைய வெற்றியும் உறுதிதானே? சத்தமா சத்தமா? நன்றி. வேட்பாளர் 4 பேரும் உட்காரலாம். மக்கள் இப்பவே உங்க வெற்றியை உறுதி பண்ணிட்டாங்க. சீட்டு கன்ஃபார்ம். தொடக்கத்திலேயே நான் சொன்ன திட்டங்கள் மட்டும் இல்லாம நம்ம திராவிட மாடல் ஆட்சியில உங்க மாவட்டத்துக்காக இன்னும் என்னவெல்லாம் செஞ்சிருக்கிறோம் என சுருக்கமா சொல்ல விரும்புறேன். கீழடி அருங்காட்சியகத்துல சமீபமா திறந்த வெளி அருங்காட்சியகம், காரைக்குடி நகராட்சி மாநகராட்சியாக தர முயர்வு, மானாமதுரைய நகராட்சியாக உயர்த்திட திட்டம், சிவகங்கையில தோழி விடுதி, மானாமதுரையில அரசு கலைக்கல்லூரி, வீரமங்கை வேலுநாச்சியார் மணிமண்டபத்துல மருது சகோதரர்களுக்கு முழு உருவ சிலை, வாளுக்கு வேலி அம்பலத்துக்கு சில, வீரமங்கை வேலுநாச்சியார் மணிமண்டபத்துல குயிலுக்கு சிலை. இது தவிர பூலாங்குறிச்சியில மருத்துவமனையில கூடுதல் கட்டடங்கள் மற்றும் ஆய்வக அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இலுப்பைக்குடி சிப்காட்ல 5300 கோடி ரூபாய் முதலீட்டுல 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில MRF நிறுவனத்தோட புதிய டயர் உற்பத்தி ஆலை அமையவிருக்கு. மானாமதுரையில புதிய ITI மற்றும் மினி ஸ்டேடியம் அமையவிருக்கு. தாயமங்கலம் முத்துமாரியம்மன் திருக்கோயில் பக்தர்களின் வசதிகளுக்காக 18 கோடி ரூபாயில பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாவற்றையும் விட நான் பெருமைப்பட்டு சாதனை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஓடாமல் இருந்த திருவாரூர் திரை தலைவர் கலைஞர் முதலமைச்சராக எப்படி ஓட்டி காட்டினாரோ அதே போல் நானும் கண்டதேவி சொர்ணா மூர்த்தீஸ்வரர் கோயில் திருவிழா தேரோட்டத்தை 18 ஆண்டுகளுக்கு பிறகு 2024ஆம் ஆண்டு நடத்தி காட்டியிருக்கிறேன். இதனால மகிழ்ச்சி அடைந்த அந்த பகுதி மக்கள் எல்லாம், முக்கியஸ்தர்கள் எல்லாம் சென்னையிலே கோட்டைக்கு வந்து என்னை சந்தித்து எனக்கு நன்றி சொன்னாங்க. உண்மையா சொல்லணும்னா என்னுடைய சொந்த தொகுதிக்கு கூட எப்படி எதையும் தட்டாம செஞ்சு கொடுப்பேனோ அதே போலதான் சிவகங்கை மாவட்டத்திற்கு கேட்டதையெல்லாம் கடந்த 5 ஆண்டுகள்ல நிறைவேற்றி தந்திருக்கிறேன். இதை இங்க மேடையில் இருக்கக்கூடிய என்னுடைய பெருமதிப்புக்குரிய நான் சிதம்பரம் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு அரசு விழாவில கலந்து கொண்டு பேசுகிற போது சொன்னார், நான் மீண்டும் முதல்வர் ஆவேன், அப்போது சிவகங்கை மாவட்ட அடுத்த கட்ட கோரிக்கைகளோடு வருவேன்னு சொன்னார். உறுதியா சொல்றேன், நாம தான் வருவோம். நிச்சயம் அவரது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். அதற்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுடைய வெற்றி முக்கியம். சிவகங்கை மட்டுமல்ல, எந்த மாவட்டத்துக்கு போனாலும் சாதனைகளை சொல்றதற்கு எங்கிட்ட மிகப்பெரிய சாதனை பட்டியலே இருக்கு. ஆனா எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி கிட்ட என்ன இருக்கு? வாய் மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் பர்சனல் அட்டாக் தாண்டி 10 வார்த்தை கூட அவரால் பேச முடியல. இப்போ IPL போட்டி நடக்குது, கிரிக்கெட் போட்டி, IPL போட்டி நடக்குது. அதுல வீரர்களை எப்படி ஏலம் எடுப்பாங்களோ அது மாதிரி அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு MLA-க்களை ஏலம் எடுத்து முதலமைச்சரானவர் தான் பழனிசாமி. முதலமைச்சராக இருந்த 4 ஆண்டுகளும் மருந்துக்கு கூட எந்த நல்லதையும் செய்யல. அந்த சீரழிவில் இருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்து இன்னைக்கு எல்லா பிரிவுகள்லையும் தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக மாற்றி காட்டியிருக்கிறோம். ஒன்றிய அரசினுடைய எல்லா தரவரிசையிலையும் தமிழ்நாட்டுக்கு முக்கியமான இடமும், ஏன் பல அமைச்சகங்களில் விருதுகளும் வழங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சும் தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரம் செய்ய வந்திருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நாளுக்கு நாள் பின்னோக்கி போகுதுன்னு உளறிட்டு போயிருக்கிறார், பிதற்றிட்டு போயிருக்கிறார். பச்சை பொய் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது அதுக்கு மேல கடந்தெடுத்த பச்சை பொய். இது அதுக்கு மேல கடந்தெடுத்திருக்கக்கூடிய காவி பொய். பொருளாதார வளர்ச்சியில 11.19 விழுக்காட்டோட இந்தியாவில தமிழ்நாடு தான் இன்றைக்கு நம்பர் 1. GDP-லையும் தனிநபர் வருமானத்தையும் தமிழ்நாடு 2ஆம் இடத்தில் இருக்கா இல்லையா? உயர்கல்வி சேர்க்கையில இந்திய சராசரியை விட 2 மடங்கு அதிகமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்லூரிக்கு போறாங்களா இல்லையா? இந்தியாவிலேயே வறுமை குறைந்த மாநிலங்கள்ல முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கா இல்லையா? இந்தியாவிலே பெண் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்க மாநிலம் தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கு. அது மொத்த பணியாளர்கள்ல கிட்டத்தட்ட சரிபாதி அளவு தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டுல முதலிடம், மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில முதலிடம், தோல் பொருள் ஏற்றுமதியில முதலிடம், ஜவுளி ஏற்றுமதியில முதலிடம். இவை மட்டுமல்ல, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. கடந்த நிதியாண்டு நிலவரப்படி இந்தியாவிலேயே தொழில் உற்பத்தியிலும் தமிழ்நாடு தான் முதலிடம் பிடிச்சிருக்கு. இந்தியாவிலே சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இன்னும் இப்படி நிறைய லிஸ்ட் போட முடியும். இதெல்லாம் யார் நாங்களா சொல்றோம்? ஒன்றிய அரசு, ஒன்றிய பாஜக அரசே சொல்லியிருக்கு.
ஆய்வறிக்கையில தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதை கூட படிக்காம, இதை கூட புரியாமலா ஒன்றிய பாஜக அரசுடைய அமைச்சர்கள் வந்து இருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பட்னவிஸ் மதுரை வரை வந்தாரு. பிரதமர் மோடி அவர்கள் திருப்பரங்குன்ற வரை வந்தாரு. ஆனால் கீழடியும் பக்கத்திலே தான் இருக்கு. அங்க வராம எது இவங்களை தடுக்குது? கீழடி ஆய்வறிக்கை ஏன் வெளியிடாம இருக்கீங்க? தமிழர்களுடைய வரலாற்று பெருமை உங்களுக்கு ஏன் கசக்குது? இது எதுக்கும் அவங்க கிட்ட பதில் இருக்காது. தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு மற்றும் பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேச அதையே தான் தொழிலாக கொண்டிருக்கிறார்கள். பிரச்சாரத்துக்கு வருகிற வடநாட்டு பாஜக தலைவர்கள் இப்போ வாய்கிழிய பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிராக யார் குற்றம் செஞ்சாலும் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு விரைவா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு உச்சபட்ச தண்டனையும் பெற்று தரப்படுது. குற்றவாளிகளை கைது பண்ணாம இருக்கோம்னு ஒரு வழக்கையாவது நீங்கள் காட்ட முடியுமா? பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கவும் சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். பாலியல் குற்றவாளிகளுக்கு எக்காரணம் கொண்டும் முன்ஜாமீன் முன்விடுதலை கிடையாது எனவும் சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒன்றிய அமைச்சர்கள் அவங்க மாநிலத்துடைய சட்ட ஒழுங்கை பத்தி பேசலாமா? உங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுடைய நிலை என்ன நான் சொல்லட்டா? பாஜக ஆளும் உத்தரப்பிரதேச மாநிலம் காட்சியா பாத்துல கூலி தொழிலாளருடைய 4 வயதான சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சிறுமியின் பெற்றோர் மனசு வெறுத்து போலீஸ்ல புகார் கொடுத்தப்போ என்னாச்சு தெரியுமா? அந்த புகாரை பதிவு பண்ண மறுத்தது மட்டும் இல்ல, பாதிக்கப்பட்ட பெற்றோர்களையே லாக்கப்ல கட்டி வச்சு அடிச்சு உதைச்சு துன்புறுத்தி இதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி இருக்காங்க. கடைசியா வேற வழி இல்லாம பதிவு பண்ண எஃப்ஐஆர்லையும் போக்சோ பிரிவை கூட சேர்க்கல. இந்த கொடுமையை பார்த்து உச்ச நீதிமன்றமே உத்தரப்பிரதேச காவல்துறையை கடுமையாக கண்டிச்சிருக்கு. நீதிமன்ற கண்காணிப்புல சிறப்பு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு. காசியாபாத் காவல் ஆணையரை உச்ச நீதிமன்றத்தில் நாளைக்கு நேர்ல ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பியிருக்காங்க. இப்படி ஒரு காட்டாட்சி பாஜக ஆளுகிற மாநிலத்தில் தான் நடக்குது. 2020ஆம் ஆண்டு இதே உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஆத்திரஸ் சம்பவத்தை மறக்க முடியுமா? 19 வயதான தலித் சிறுமி கேங் ரேப் செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். அந்த பெண்ணோட உடலை அவங்க அப்பா அம்மா சம்பந்தம் இல்லாமலேயே, சம்பந்தம் எதுவும் கேட்காமலே நைட்டோட நைட்டா போலீஸே எரிச்சாங்க. ஆறுதல் சொல்ல போன எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் தடுத்தாங்க. பிரதமர் மோடி அவருடைய குஜராத் நிலைமை என்ன பெரிய உத்தமமா? கர்ப்பிணி பெண் என்று கூட பார்க்காம பில்கிஸ் பானு அவர்களை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ண குற்றவாளிகளை ரிலீஸ் செஞ்சு, அப்படிப்பட்ட ஒரு மாவாதக அரசு தான் பாஜக அரசு. காஷ்மீர்ல 8 வயசு சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்ச குற்றவாளிகளுக்கு ஆதரவா பாஜக மாநில செயலாளர் பேரணி நடத்தினாரா இல்லையா? இன்னும் மணிப்பூர்ல எத்தனை ஆயிரம் கொடுமைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் நினைச்சு பார்க்கவே நெஞ்சம் நடுங்குது. தான் ஆளும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் குற்றவாளிகளை கொண்டாடுகிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய பாஜக காரங்க தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசலாமா? அரசே குற்றவாளி கூண்டில் இருக்கும் மோசமான நிலை தான் பாஜக மாநிலங்கள் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கெல்லாம் பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேச, அது நள்ளிரவில் கூட பெண்கள் பாதுகாப்பா பேருந்துகள்ல வேலைக்கு போயிட்டு வர்ற தமிழ்நாடு பற்றி பேச அருகதை இல்லை. இப்ப நான் சொன்னதையெல்லாம் மறுக்கும் தைரியம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய எந்த பாஜக தலைவர் இருக்கா? பாஜக தலைமையிலான என்டிஏ உள்ளே வந்தா குற்றவாளிகளும் கலவர கிரிமினலும் தான் ஆட்சி செய்வாங்க. என்டிஏ ஆட்சியில நீதிக்கோ நிர்வாகத்திற்கோ எப்பவுமே இடமே இருக்காது. எதிர்கட்சி தலைவர் பழனிசாமியும் சட்டம் ஒழுங்கு போதைப் பொருள் பற்றி பேசுறாரு. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு, சாத்தான்குளம் படுகொலை, முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா கொடநாடு பங்களாவிலே கொலை கொள்ளை, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைகள், கைது செய்யப்பட்ட போதைப் பொருள் விற்பனையில சிட்டிங் அமைச்சர்களை சிக்கினது, இப்படி அதிமுக ஆட்சி அலங்குளங்கள் சீன பெருஞ்சூர் வரை நீளமா போகும். இந்த எல்லா வழக்குகளையும் குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி பண்ணது அதிமுக அரசு. ஆனா நம்ம ஆட்சியில தவறு செஞ்சதை காவலராக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சி நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, அவங்களை கைது பண்ணி விரைவா வழக்கு நடத்தி தகுந்த தண்டனை பெற்று தரும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண், மாவட்டந்தோறும் தோழி விடுதிகள், 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு இலவசமா கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி, அரசு வீடுகள் குடும்ப தலைவரின் பேரில் ஒதுக்கீடு, பெண்கள் பேர்ல சொத்தை பதிவு பண்ணா ரெஜிஸ்டர் பண்ணா கட்டண சலுகை, இப்படி பெண்களுக்காகவே இயங்குகிற அரசு திராவிட மாடல் அரசு. அதுக்கு எடுத்துக்காட்டா தி பெடரல் என்கிற ஆங்கில ஊடகத்துல ஒரு வீடியோ வெளியாகி இருக்கு. அதுல தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்கள்லையும் நம்ம விடியல் பயணம் திட்டத்துல பேருந்து பயணம் செய்யக்கூடிய பெண்கள் கிட்ட பேட்டி எடுத்திருக்கிறாங்க. பேட்டி எடுத்தவரும் ஒரு பெண் செய்தியாளர் தான். அதுல பெண்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, போய் பாருங்க,
எந்த ஆட்சியும் இதுக்கு முன்ன இப்படி பண்ணதில்ல. இந்த முறை கண்டிப்பா திமுகவுக்கு தான் எங்க ஓட்டுன்னு வெளிப்படையா சொல்றாங்க. இதுல கூடுதல் சிறப்பம்சம் என்ன தெரியுமா? இதுவரை திமுகவுக்கு ஒரு முறை கூட வாக்களிக்காத பெண்கள் கூட விடியல் பயணம் திட்டத்தின் காரணமா திமுகவுக்கு வாக்களிக்க முடிவெடுத்துட்டாங்க என்பதை அதுல சொல்றாங்க. இதனால 2021 எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாத மேற்கு மண்டலத்தையும் இந்த முறை திமுக தான் ஸ்வீப் பண்ண போகுதுன்னு சொல்றாங்க. எல்லாம் சர்வேலையும் எல்லா கருத்து கணிப்பிலும் இதான் பிரதிபலிக்குது. போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 வருஷத்துல மேலும் 10,000 புதிய பேருந்துகள் இயக்க போறோம். பல புதிய ரூட்ல விடியல் பேருந்துகள், மினி பஸ் ஆகியவற்றை போறோம். பெண்களுக்காக ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள் மட்டுமே போதும்னு நான் நினைக்கல, இன்னும் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காகத்தான் நம்ம சூப்பர் ஸ்டாரான திமுக தேர்தல் அறிக்கையை களத்தில் இறக்கியிருக்கு. தமிழ்நாடு முழுக்க இந்த சூப்பர் ஸ்டார் நமக்காக சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. சூப்பர் ஸ்டார்னா புரியுதுல உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் கூட சொல்லும் பாட்டு அது. இருந்தாலும் ஒரு சில சூப்பர் ஹிட் வாக்குறுதிகளை இதுல நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். என்ன ரெடியா? முதல் அறிவிப்பு இல்லத்தரசி திட்டம். இல்லத்தரசி திட்டத்துல எவ்வளவு ரூபாய்க்கு கூப்பன் தர போறோம்? பெண்களுக்கு சொல்லுங்க, நீங்க சத்தமா சொல்லுங்க. 8,000 ரூபாய். இதை வச்சு கூப்பனை வச்சுக்கிட்டு வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், இண்டக்ஷன் ஸ்டவ், என்ன வேணாலும் எங்க வேணாலும் போய் வாங்கிக்கலாம். புதுசா வாங்கிக்கலாம், எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வீட்டுக்காரெல்லாம் கேட்காதா? சொன்னாங்கன்னா அண்ணன் சொல்லுங்க, எங்க அண்ணன் சொல்லிடுவோம் சொல்லுங்க. இது முழுக்க உங்க சாய்ஸ். உங்களுக்காக முழுக்க உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம். பெண்கள் தான் இதை டிசைட் பண்ணோம். எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னபடியே கலர் டிவியும் கேஸ் அடுப்பும் கொடுத்தாரோ, அவருடைய மகனான நான் சொன்னபடியே இல்லத்தரசு திட்டத்தை நிறைவேற்றுவேன். அடுத்த வாக்குறுதி உரிமை தொகை. இப்ப மாசம் 1000 ரூபாய். திராவிட மாடல் 2.0 எவ்வளவு? டபுள், அப்படியே டபுள் ஆச்சு பாருங்க. மாதம் 2000 ரூபாய். இப்பவே பெண்கள் எல்லாம் கணக்கு போட ஆரம்பிச்சு. என்ன கணக்கு? பொங்கலுக்கு முன்னாடி சொல்லிட்டு 3000, பொங்கலுக்கு முன்னாடி சொல்லிட்டு 3000, பிப்ரவரியில சொல்லாமலே 5000, ஆக மொத்தம் 8000. அடுத்து இல்லத்தரசி கூப்பன்ல 8000 இல்லையா? 8 உதயசூரியனுக்கு. எங்க ஓட்டு எல்லாம் பெண்கள். நாங்கெல்லாம் உங்களுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு பாட்டு 8 மனுஷன் புரிஞ்சுக்கோ, நீ எந்த 8 எப்ப இருக்க தெரிஞ்சுக்கோ. இதுவும் பாட்சா படத்துல சூப்பர் ஸ்டார் பாடின பாட்டு. அது மாதிரி திராவிட மாடல் ஆட்சியில 8 நம்ம பெண்கள் எல்லாம் கணக்கு போட ஆரம்பிச்சு. அதனால நம்ம வெற்றியும் யாரும் எட்டாத உயரத்துக்கு போகும். மகளிர் மட்டும் இல்ல, மாணவர்களுக்கு ஸ்பெஷல் அறிவிப்புகள் இருக்கு. கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கிட்டு வரக்கூடிய புதுமை பெண் தமிழ் புதல்வன் உதவித்தொகை இனி 1500 ரூபாய் உயர்த்தி 2030க்குள்ள 35 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்க போறோம். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாய் உயர்த்தி. கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாய். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி. வீடற்ற ஏழைகளுக்கு அடுத்த 5 ஆண்டுகள்ல 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரும். காலை உணவு திட்டம் இதுவரைக்கும் 5ஆம் வகுப்பு வரை இருந்துச்சு இல்லையா? காலை உணவு இனி 8ஆம் வகுப்பு வரை விரிவு. திராவிட மாடல் 2.0 பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்வரவினர், சிறுபான்மையினர் ஆகியோர் தொழில் தொடங்க கடன் பெறும் உச்சவரம்பு 30 லட்சமாக உயர்த்தி வழங்கும். மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்காக நீங்க சொந்தமா தொழில் தொடங்க இனி எந்த ஷூரிட்டி இல்லாமலே 5 லட்சம் ரூபாய் மானியத்து. மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் ஷேர் ஆட்டோ வாங்க வங்கி கடன் வசதி ஏற்படுத்தார். இது எல்லாத்தையும் உங்க அக்கா, தங்கச்சி, உங்க மதினி, உங்க நாத்தனார், பக்கத்து வீட்டு பெண்கள் எல்லாருக்கும் சொல்லுவீங்களா? இந்த ஸ்டாலினுக்காக பெண்கள் நீங்களே பிரச்சாரத்தை இறங்க. அண்ணனுக்காக நீங்க ரெடியா? இத்தனை அருமையான வாக்குறுதியை கொடுத்திருக்க சர்ச்சை வேணுமா? இல்ல பெண்களை பற்றி எல்லா கூட்டத்தையும் தரைக்குறைவா பேசுகிற பழனிசாமி ஓனரான என்டி ஆட்சி 2026 ஜனநாயக போர்ல வெல்ல போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? சத்தமா நடக்க இருக்கக்கூடிய தேர்தல் சாதாரண தேர்தல். தமிழ்நாடு தொடர்ந்து வளர்ச்சி பாதையில பயணிக்கணும்னா கொஞ்ச நேரம் முன்ன நான் சொன்ன பாஜக மாநிலங்கள் மாதிரி படுகொலைக்கு அது போகணுமா என்று முடிவு பண்ற தேர்தல். ஏன் அதிமுக சொல்லாம நான் பாஜக சொல்லன்னு புரிஞ்சுக்கு. அதிமுகவே ஜெயிச்சாலும் பாஜக ஆட்சி தான் இங்க அமையும். பேச்சுக்கா சொல்ல, அதிமுக ஜெயிச்சாலும் பாஜக ஆட்சி தான். திமுக கூட்டணியை தவிர வேற எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அது பாஜக செலுத்துற வாக்குதான். எனவே சொன்னதை செய்யக்கூடிய கலைஞரின் மகனா கேட்கிறேன். திருப்பத்தூர் தொகுதியில அமைச்சர் பெரியகிருப்பன் அவர்களுக்கும், மானாமதுரை தொகுதியில தமிழரசு ரவிக்குமார் அவர்களுக்கும், சிவகங்கை தொகுதியில கருணாஸ் அவர்களுக்கும் உதயசூரிய சின்னத்தை வாக்களிக்க வேண்டும். அதே போல காரைக்குடி தொகுதியில நம்ம கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடி அவர்களுக்கு கை சின்னத்துல பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வைக்கணும். அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 அரசுல எங்க சாதனைகளை
எங்க சாதனைகளை நாங்களே முறியடிக்கும் வகையிலான ஆட்சியை வழங்குவோம். அதற்கு ஆதரிப்பேர் முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை. வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.